வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மசாலா பூரி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதுல ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எதுவும் வறுக்கலாம் வேண்டாம், அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு நம்ம மைதா மாவையும் சேர்த்திக்கலாம். கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நார்மலா நம்ம சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 20 ல இருந்து 25 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம மசாலாவை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்து நம்ம பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம நைட்டே நம்ம பட்டாணியை ஊற வச்சு எடுத்திருக்கோம். நீங்க ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து சேர்த்திக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நம்ம கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. உப்பு தேவையான அளவு. கூட தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு பட்டாணில நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு 5 விசில் விட்டு நல்லா குழையிற அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. நல்லா குழஞ்ச மாதிரி வெந்துருச்சு. இதை நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். இது மாதிரி மசிச்சு விட்டுட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகா, சின்ன சைஸ் இஞ்சி, 5 பூண்டு, இது கூட 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன சைஸ் பட்டை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கூட 2 தக்காளியும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டு அரைச்சுக்கலாம். வதக்குனதை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. அதே கடாயில நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு தாளிச்சுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்திக்கலாம். கூட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜார கழுவுன கொஞ்சம் தண்ணியும் சேர்த்திக்கோங்க. கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு பட்டாணியை நம்ம சேர்த்திக்கலாம். ரொம்ப கெட்டியா இருந்தா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணியா இருந்தா தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வேக வச்சாச்சு. இப்ப புதினா கொத்தமல்லியை போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்ம மசாலா இப்போ ரெடி ஆயிருச்சு. வாங்க அடுத்தது பூரியை போடலாம். நார்மலா நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நம்ம சின்ன மூடியா இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டா பிரஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸா எடுத்து வச்சுக்கோங்க.
எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப எல்லாத்தையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி திருப்பி திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்ம பூரி ரெடி ஆயிருச்சு. பாருங்க எவ்வளவு நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. மாதிரி எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டு மசாலாவை ஊத்திக்கோங்க. கூட கொஞ்சம் பொடியா நறுக்கின வெங்காயத்தையும் தூவிக்கோங்க. கூட கொஞ்சம் ஓமப்பொடியும் போட்டுக்கோங்க. மேல மறுபடியும் மசாலா ஊத்திக்கோங்க. கூட கொத்தமல்லியும் மேல தூவி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம மசாலா பூரி இப்போ ரெடி ஆயிருச்சு. இது நம்ம ரோட் சைட்ல சாப்பிடுற மாதிரியே ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.